நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 10 பவுன் ரெடிங்களா? 10 பவுன் ரெடிங்களா? பாவீங்களா, ஏண்டா எங்க இருந்தா வந்தீங்க? தியானம் கூட பண்ணணும் வந்து 10 பவுன் ரெடியா 10 பவுன் ரெடியாங்கிறீங்க. பொங்கல் நெருங்கி கொண்டு இருக்கு, அதனாலதான் என் தம்பி சொல்லி அனுப்பிச்சான், போய் பேக்ல போய் வாங்கிட்டு வா சீக்கிரம் அப்படின்னு. அப்படியா? ஆமா. சித்தப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு. உங்க சித்தப்பா ரொம்ப கோபத்துல இருக்காரா? அப்படியா? 916 இருக்கணும் தங்கம், எல்லாமா முத்திரையோட இருக்கணும். ஓ 916 22 கேரட் தங்கம் கேக்குறாரு உன் தம்பி. ஆமா. ஓஹோ அப்படியா? ஆமா. கொடுத்துற முத்திரையோட. கண்டிப்பா கொடுத்தே தீரணும். அப்படியா? ஆமா, இல்ல என் தம்பி கோச்சிக்குவான். அப்படியா? நகைய ரெடி பண்ணணும், நகைய ரெடி பண்ணும், அதுக்குதான் இந்த பேக் எடுத்துட்டு வந்தேன். ஓ பேக்ல நீங்க கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். பொங்கல் வருது. ஓ அப்படியா? ஓ அப்படியா? ஓ அப்படியா? ஓ அப்படியா? ஓ அப்படியா? மெட்டல்களா இவங்க இனிமேல் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி விரட்டணும், வேற வழியே எனக்கு தெரியல. மகேஷே, சுடு தண்ணி போட சொல்லி போட்டியாடா? தியானமே நீங்க பண்ண உள்ள 2 மெட்டல் வந்து கலைச்சிட்டானுங்க, நான் குளிக்கணும். சகல நாளைக்கு நகை வேணும், ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு ரெடி பண்ணி வைங்க நகை, நாளைக்கு ரெடி பண்ணி வைங்க நகை. போயிட்டு வரட்டா? ரெடி பண்ணி வைங்க, நாளைக்கு வந்து வாங்கி வரோம். அட பாவீங்களா, தியானத்தை ஒழுங்கோட பண்ண விட மாட்டேங்கிறீங்களா? இதுகடா அவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஐடியா பண்ணி தூக்குறேன், இந்த பக்கம் வராத மாதிரியே சேர. இப்படியா வந்து மாட்டுவானுங்க. கொஞ்சம் நானே காட்டுவாங்க, வேலைக்கு போறானால வீட்லயே இருக்கானா தெரியல. 10 பொண்ணு 10 வேலைக்காரங்க சகல இப்படி பண்ணானோட 2 பேர்த்தையும் மொத்தம் 3 பேர் இந்த பக்கம் வராம ஒரு வழி பண்றேன். பண்ணாதான் நம்ம நிம்மதியா தியானம் பண்ண முடியும். வேலைக்கு போனாலும் வந்து பிரச்சனை பண்றானுங்க, தியானம் வரும்போது பிரச்சனை பண்றானுங்க. சரியான மென்டல் கீழ்பாக்கத்தில் இருக்கிற மென்டலோட இவனுங்க மென்டல் பெரிய மென்டல் டார்ச்சர் குடும்பமா இருக்கு. ஈஸ்வரா, இது எக்கடா நான் போய் செய்வேன்? எல்லாம் மகேஷ் பண்ண வேலை. திரும்பியுமா? ஐயோ ஆளை விடு. சித்தப்பா சித்தப்பா எழுந்திருங்க. ஏண்டா தூங்க போட்டு டிஸ்டர்ப் பண்ற? அந்த ஆள் ரொம்ப பேசுறான். யாருண்ணா? எந்த ஆளுண்ணா? சகலபாடி தான். ஏன்னா அவனை நீ பார்க்க போன? எல்லாம் உன் விஷயமா தான். பொங்கல் வருதுல, சீர் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் போனேன். அப்படியா? என்ன சொன்னா அதுக்கு அவன்? ரொம்ப ஓவரா பேசுறாரு. கொடுக்க மாட்டேன் கொல்ல மாட்டேன்றாரு. ஐயோ, அவன் அப்படித்தானே பேசுவான். சரி, அவரை ஏதாவது பண்ணுமோன தூக்கிடலாமா? வேண்டாண்ணே, கோர்ட்டு கேஸ் நம்மளால செலவு பண்ண முடியாது. அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கான். மகேஷ்ட சொல்லி அவனை எப்படியாவது முடிக்க சொல்றேனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். மகேஷ் சொல்லி பார்த்துக்கிறேன். என்னண்ணே, கொய்யாப்பழம் வேணும் சொன்னா கொய்யாக்காய் வேணும் இருக்கா? சரி, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூச்சு இருக்கு. சகல உயிரோட தான் இருக்காமல. சகல சகல பாடையில போறவனே யாரு? மென்டலா? ஏண்டா என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டியாடா?
உனக்கு என்னதான்டா பிரச்சனை இப்ப? இல்ல சகல, ஆ, உங்க சீர்கட்ட வந்த என் அண்ணனையும் அண்ணன் பையனையும் நீ அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க. ஏன்டா அவனை மாலை போடா வரவேற்கணும்? ஏன்டா இப்படி சொல்லி போடா, வந்த விஷயம் என்னன்னு சொல்லடா. தூக்கத்துக்கு எடுத்துட்ட. எதுக்கு என் அண்ணனையும் அண்ணன் பையனையும் அவமானப்படுத்தி அனுப்புன? ம், ஆமா, அவங்க பெரிய ஜில்லா கலெக்டர். நான் அவர்கள் மாலை மரியாதையோட வரவேற்கிறேன்டா. அவமான குடும்பம் புதுசு இல்ல. சகல, அவமானப்படுத்த எனக்கு புதுசு கிடையாது, மனசுதான். அதுக்காக கவுரத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? அவமானம் அவமானம் அவமானம். ரொம்ப தட்டிக்கிட்டு செத்து போடாதடா. கொலை கேஸை விடுது, போலீஸுக்கு என் வீட்டு வந்து என்கொயரி வந்துட போறானுங்க. சரிக்கா சகல, மகேஷ்க்கும் உனக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். அதை முதல்ல செய்டா, உனக்கு கோடி புண்ணியமா இருக்கும். செய்யறேன் செய்யறேன் செய்யறேன். சகல, பொங்க சீர் 10 பவுன ரெடி பண்ணி சகல, இல்லன்னா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி பத்துமா? அப்பா மென்டல் போய் ஒளிஞ்சாண்டா. ஐயோ, நானும் மகேஷும் உட்காந்து ஜாலியா பேச பொறுக்காத நாய் சோபாவை கண்ணது உண்டாக்கிட்டான். இனிமேல் ஊட்ட பூட்டிட்டு தான் உட்காரணும். எல்லா மென்டல் வந்தான்டா. சோபாயும் ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டான். நீ என்னென்ன பண்ண போறோம்னா நான் 10 பவுன் கொடுத்துக்குள்ள. ஈஸ்வரா, அப்ப யாரு அத்தா யாரு நானும் பார்க்கல, காய் நீரதான் கண்ணா யாரு அத்தா யாரு நானும் பார்க்கல, கண்ணீரத்தான் முடியும்னு வாழ்க்கை தெரியும். அப்ப யாரு அத்தா யாரு நானும் பார்க்கல, அக்கா முகம்தான். சகல சகல, நீயா மென்டல என்ன கால் கட்டி தூக்கத்துக்கு எடுத்துக்கிறா? என்னமோ என்னமோ என் தம்பியை மிரட்டி அனுப்பிச்சிங்களாம்ல நீங்க. எங்க அந்த 10 சவர நகை? அம்மா யார் இது? அக்கா அகிலாண்டேஸ்வரி. உங்க அக்கா அகிலாண்டேஸ்வரியா? ஆமா. பாருங்க, என் தம்பி என்னமோ மிரட்டி அனுப்பிச்சுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். என்ன பண்ணீங்களோ தெரியாது. 10 சவர நகை எடுத்து வைக்கணும். நடக்கிறதே வேற. வாடா. பத்துமா? நான் நறுக்கடையெல்லாம் வச்சிருக்கிறேன். ஆளாளுக்கு வந்து மாடு தட்டி 10 பவுன் கேட்குறீங்க. இவன் தான் மென்டல், அக்கா மென்டல், இவன் தம்பி மென்டல், இவன் மச்சான மென்டல். மென்டலோ மென்டல் சாச்சு தாக்குடி முடியல. 10 பவுன் கிடைச்சல என்ன ஒரு விட ஆக்கிட்டு இருக்க பாருங்களா? தூங்க கூட வர மாட்டேங்குது நிம்மதியா. சென்னையில் இன்னைக்கு திடீர்னு கூடிய மழை அபாய புயல் இன்னும் 2 நாள் காற்றழுத்தத்துடன் அபாய எச்சரிக்கை. நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா, நீ இருக்கிறிய தவளை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா, மஜாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, ஆஹா 10 பவுன் என்ன? 10 பவுன் இல்ல, ஒரு சல்லி கிராம் கூட தம்பி கொடுக்க முடியாது. எடுத்து காலி பண்ணு. தம்பி கோவப்படுவான். ஆமா ஆமா, அவன் கோவத்தை நான் பார்த்தேனே. சல்லி பைசா கூட கிடையாது, சல்லி நகை கூட கிடையாது. 2 பேர் எடுத்து காலி பண்ணுங்க.